அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இஸ்திஹாலத், தொடர் இரத்தப்போக்கு இருக்கும் பெண். அதாவது குறிப்பிட்ட 3 நிலைகளில் இவ்வாறு ஏற்படலாம். 1. வழக்கமான மாதவிடாய் காலத்தை விட அதிகமாக தொடர்ந்து இரத்தப்போக்கு இருந்தால் ஒரு பெண் அதனை குறித்து அறிவாள். இந்நிலையில் வழக்கமான நாள்களை மாதவிடாய் நாள்கள் என்றும் உபரியான நாள்களை இரத்தப்போக்கின் நாள்களாகவும் கணக்கிட வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் பின்வருமாறு: தொடர்ந்து இரத்தப்போக்கு இருக்கும் ஒரு பெண்ணை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு இவ்வாறு கூறினார்கள்: மாதத்தில் எத்தனை இரவு பகல் மாதவிடாய் வரும் என்று அப்பெண் கவனித்து அந்த நாள்களில் தொழுகையை தவிர்த்து கொள்ளட்டும். பின்னர் குளித்து மறைவான உறுப்பை சுற்றி துணியால் கட்டிய பின் தொழுது கொள்ளட்டும். இது அந்த காலம் அப்படின்றதால அந்த மறைவான உறுப்பை வந்து துணியால் கட்டிக்கிறது. இந்த காலத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஹதீஸ் ஆதாரம் புகாரி, முஸ்லீம், அபூதாவுத், நசாயி, இப்னு மாஜா, மாலிக், ஷாஃபி இது எல்லாத்துலேயுமே இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் பரம்பரை புகாரி, முஸ்லீம் ஆகியோரின் பரம்பரையாகும் என்று இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் கத்தாபி கூறுகிறார்: நோய் தொடங்குவதற்கு முன்பிருந்த ஆரோக்கிய நிலையில் மாதவிடாய் நாள்கள் எத்தனை என்று தெரிந்து இரத்தப்போக்கு வந்த பின் அந்த நாள்கள் எவை என்று தெரியாமல் போன பெண்கள் தொடர்பான சட்டமாகும் இது. நோய் பாதிப்பதற்கு முன்பு ஒவ்வொரு மாதத்திலும் மாதவிடாய் வரும் நாள்களில் தொழுகையை தவிர்க்கவும். அந்த நாள்கள் கடந்துவிட்டால் ஒரு தடவை குளிக்க வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குளித்து விட்டால் தூய்மையான பெண்களின் சட்டம்தான் அந்த பெண்மணிக்கும். 2வது பார்த்தோம் அப்படின்னா, ரத்தம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணுக்கு வழக்கமான மாதவிடாய் காலம் எது என்று தெரியாமல் இருப்பது. ஒன்றில் அப்பெண்மணி தன் வழக்கமான நாள்களை மறந்திருக்கலாம், அல்லது வயதுக்கு வந்தது முதல் தொடர்ந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்கின்றது என்பதால் இருக்கலாம். இவ்வாறு இருந்தால் சாதாரண பெண்ணை போன்று மாதவிடாய் நாள்களை 6 அல்லது 7 என்று கணக்கு வைத்துக் கொள்ளலாம். இதற்கு ஆதாரம் ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஹதீஸ் ஆகும். அவர் கூறுகிறார்: எனக்கு மிக அதிகமாக இரத்தப்போக்கு இருந்தபோது அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறி மார்க்க தீர்ப்பு கேட்பதற்காக நான் வந்தேன். என் சகோதரி ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நபிகளாரிடம் கேட்டேன்: அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணத்தால் என்னால் தொழவோ நோன்பு நோக்கவோ முடியாமல் போய்விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: உங்களுக்கு நான் பருத்தி பஞ்சு தரலாம், அது இரத்தத்தை போக்கும். ஹம்னா கூறினார்கள்: இரத்தம் அதைவிட அதிகம். நபிகளார் கூறினார்கள்: அப்படி என்றால் ஒரு துணியால் கட்டுங்கள், அதற்கு இரத்தம் மிக மிக அதிகமாக வருகிறது என்று அவர் மீண்டும் கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினார்கள்: நான் உங்களுக்கு 2 காரியங்களை சொல்லித் தருகின்றேன். அந்த 2இல் ஏதாவது ஒன்றை செய்தால் போதும். அந்த 2ஐயும் சேர்த்து செய்ய முடியுமா என்பது உங்களுக்குத்தான் தெரியும். இது ஷைத்தானின் தாக்குதலால் ஏற்படும் இரத்தமாகும். அதனால் 6 அல்லது 7 நாள்களை மாதவிடாய் நாள்களாக கணக்கிடுங்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். பின்னர் குளியுங்கள். தூய்மையாகிவிட்டதாக தெரிந்தால் 24 அல்லது 23 இரவு பகல் தொழுது நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அவ்வாறு மாதவிடாய் நாள்களிலும் தூய்மையான நாள்களிலும் சாதாரண பெண்கள் எவ்வாறு இருப்பார்களோ அவ்வாறு நீங்களும் ஒவ்வொரு மாதமும் இருந்து கொள்ளுங்கள். இது போதும். மேலும் உங்களால் முடிந்தால் லுஹர் தொழுகையை தாமதம் செய்து அசர் தொழுகையை விரைவுபடுத்தி குளித்த பின் அவை 2ஐயும் ஒன்றாக தொழலாம். மேலும் சுபுகு நேரத்தில் முடியுமென்றால் குளித்து தொழுங்கள். இவற்றை உங்களால் செய்ய முடிந்தால் அவ்வாறே நீங்கள் தொழுது நோன்பும் நோற்று வாருங்கள். 3வது, இதுவரை மாதவிடாய் வராத ஒரு பெண் தற்போது அதிகமாக வரும் இரத்தத்தையும் மாதவிடாய் இரத்தத்தையும் பிரித்தறியும் நிலை. இந்நிலையில் இரத்தங்களை வேறுபடுத்தி அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஃபாத்திமா பின்த் ஹுபைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஹதீஸ் இவ்வாறு அறிவிக்கின்றது: தனக்கு ஏற்பட்டிருக்கும் அதிக இரத்தப்போக்கை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது இவ்வாறு கூறினார்கள்: மாதவிடாய் இரத்தமாக இருந்தால் அது சாதாரணமாக அடையாளம் கண்டு கொள்ளும்படி கருப்பாக இருக்கும். அவ்வாறு இருந்தால் நீங்கள் தொழ வேண்டாம். வேறு ஏதாவது என்றால் ஒழு செய்து தொழுது கொள்ளுங்கள், ஏனெனில் அது இரத்த நாளம் தொடர்பானது. ஆதாரம் அபூதாவுத், நசாயி, இப்னு ஹிப்பான், தாரகுத்னி. தொடர் இரத்தப்போக்கு இருக்கும் ஒரு பெண் பின்வரும் சட்டங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். மாதவிடாய் முடியும் போது ஒரு தடவை குளிக்க வேண்டும். மற்ற எந்த நேரத்திலும் எந்த தொழுகைக்காகவும் குளிப்பது கட்டாயமில்லை. கடந்த கால மற்றும் தற்கால பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்தும் இதுவே. ஒவ்வொரு தொழுகைக்காகவும் அப்பெண்மணி கண்டிப்பாக ஒழு செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்வது சுன்னத் மட்டுமே. வேறு ஏதாவது தொடக்கின் மூலம் ஒழு முறிந்தால் மட்டுமே கண்டிப்பாக மீண்டும் ஒழு செய்ய வேண்டும் என்று இமாம் மாலிக் அவர்கள் கூறுகின்றார்கள்.
மூன்றாவது, இரத்தத்தை தடுப்பதற்காகவும் குறைப்பதற்காகவும் ஒழு செய்யும் முன் இரத்தம் வரும் இடத்தை கழுவி துணி அல்லது பஞ்சின் மூலம் கட்ட வேண்டும். அப்படியும் இரத்தம் நிற்காவிட்டால் அதன் மீது மேலும் ஒரு துணி வைத்து இறுக்கி கட்ட வேண்டும். இவ்வாறு செய்வது வாஜிப் அல்ல, எனினும் சிறப்பாகும். நான்காவது, தொழுகை நேரம் நெருங்கும் முன்பே அப்பெண் ஒழு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்து. காரணம், தொழுகை நேரத்தில் அப்பெண் தூய்மையாக இருப்பது கட்டாயம். ஆகவே தேவைக்கு முன்பாக அதனை செய்ய வேண்டாம். ஐந்தாவது, பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்துப்படி தொடர் இரத்தப்போக்கு இருக்கும் நிலையில் கணவனுடன் உடலுறவு அனுமதிக்கப்பட்டதாகும். காரணம், இதனை ஹராம் என்று கூறும் ஆதாரங்கள் எதுவும் வரவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: தொடர் இரத்தப்போக்கு இருக்கும் ஒரு பெண்ணிடம் அவளது கணவன் உறவு கொள்ளலாம். அவளது தொழுகையோ மகத்துவம் பெற்றதாக இருக்கும். ஆதாரம் புகாரி. அதாவது, தொழுகைக்கு கண்டிப்பாக ஒழு தேவை என்றிருக்க, இரத்தம் தொடர்ந்து போகும் நிலையில் ஒரு பெண் தொழலாம் என்றால் உடலுறவும் அனுமதிக்கப்பட்டதாகும் என்று பொருள். இக்ரிமா பின் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸில், அப்பெண்மணிக்கு தொடர் இரத்தப்போக்கு இருக்கும் நிலையிலேயே அவரின் கணவர் அவரை அணுகியதாக அபூதாவுத், பைஹகி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் வரிசை நம்ப தகுந்ததாகும் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆறாவது, தூய்மையான பெண்ணின் சட்டங்கள் தான் தொடர் இரத்தப்போக்கு இருக்கும் பெண்ணுக்கும் உரியது. அதாவது, அப்பெண்மணி தொழலாம், நோன்பு நோக்கலாம், ஈத்திகாஃப் இருக்கலாம், குர்ஆன் ஓதலாம், குர்ஆனை தொடலாம், எடுக்கலாம், மற்ற எல்லா வழிபாடுகளையும் செய்யலாம். இதுவே அறிஞர்கள் அனைவரின் கருத்தாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள ஹதீஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.